பக்த கொடிகளே வணக்கம். இன்று சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறை நடைபெறும். அதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு முறை திருப்பார்கடலை அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள். வாசு என்கின்ற பாம்பை கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து கடைகின்ற பொழுது, அந்த திருப்பார்கடலிலே அசுரர்கள் எல்லாம் பாம்பினுடைய தலைபுறத்திலும் தேவர்கள் எல்லாம் வாழ்வரத்தில் நின்று கடைகின்ற பொழுது அமிர்தத்துக்கு பதில் முதலே விஷம் வந்தது. அந்த விஷயத்தை சிவபெருமானுடைய நிழலாக விளங்கக்கூடிய ஆலல சுந்தரர் அதை ஒன்றாக திரட்டி நாவல் பட வடிவிலே கொண்டு வந்து கொடுக்க, அதை சிவபெருமான் வாயிலே வைத்து விழுங்குகிற பொழுது பக்கத்தில் இருந்த அம்பாள், இந்த விஷமானது சிவபெருமான் வயிற்றில் இருக்கின்ற அண்டங்களை அழித்துவிடும் என்று கண்டத்திலே நிறுத்தினார். கழுத்து கண்டத்திலேயே அந்த விஷமானது நின்றதனாலே அவருக்கு நீலகண்டன் என்று பெயர் வந்தது. அதற்கு பிறகு அந்த திருப்பார்கடலிலே இருந்து சிறப்பாக உச்சை சிறுவஸ் என்ற குதிரை, காமதேனு, கற்பக விருட்சம், மகாலட்சுமி, கௌஸ்துவமணி, அகலிகை மற்றும் சிறப்பாக ஐராவதம் என்கின்ற யானை அனைத்தும் வந்து தோன்றியது. இறுதியாக தன்வந்திரி பகவான் அமிர்தத்தோடு வந்து தோன்றினார். தேவர்களோடு அசுரர்கள் எங்களுக்கும் பாதி பங்கு வேண்டும் என்று கேட்கிற பொழுது, பெருமாள் தேவர்களுடைய துயரை தீர்த்து இந்த அமிர்தம் தேவர்களுக்கே கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அசுரர்கள் பெற்ற வரத்தாலே தேவர்களுக்கு தருகின்ற துன்பம் அதிகமாக இருப்பதனாலே பெருமாள் ஒரு மோகினியாக வருகிற பொழுது அசுரர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு அமிர்தம் வேண்டுமா, நான் வேண்டுமா என்று கேட்கிற பொழுது, மோகினி நீயே எங்களுக்கு போதும் என்று எல்லா அசுரர்களும் மோகினி தான் வேண்டும் என்று எங்களுக்கு அமிர்தம் வேண்டாம் என்று ஒரு புறத்தில் நின்று கொண்டிருக்க, மோகினியை பார்த்து தேவர்களை எங்களுக்கு அமிர்தம் தான் வேண்டாம் வேண்டும், மோகினி நீ வேண்டாம் என்று சொன்னதனாலே அமிர்தத்தை மோகினி தேவர்களுக்கு பங்கெடுத்து கொண்டு கொடுக்கிறார். அப்படி பங்கிட்டு கொடுக்கிற பொழுது 2 அசுரர்கள் தேவர்கள் கூட்டத்தோடு வந்து அமர்ந்து விட்டார்கள். அப்பொழுது சூரியன சந்திரன் இவங்க 2 பேரும் அசுரர்கள் என்று காட்டி கொடுத்ததனாலே அமிர்தத்தை வாங்குகின்ற சமயத்திலே உள்ளே பருகாதபடி அமிர்தத்தை கொடுக்கின்ற மத்தால ஓங்கி அடித்ததனாலே ஒருவனுடைய தலை துண்டானது, ஒருவனுடைய உடலானது உடல் மீது பட்டது, ஒருவனுடைய தலை மேலே பட்டது அந்த அமிர்த துளி. அந்த அமிர்த துளி பட்ட அந்த தலையும் உடலும் அழியாமல் நின்றதனாலே அவர்களே ராகு கேதுவானார். அப்பொழுது ராகு சொல்லுகிறார், எங்களை நீ காட்டி கொடுத்ததனாலே ராகும் கேதுவும் சொல்லுகிறார்கள், சூர்யா சந்திரா உங்களை நாங்கள் விழுங்குவோம் என்று. அந்த வகையிலே புராணங்கள் சொல்லுவதற்கிணங்க இன்று சந்திர கிரகணமானது இரவு 9:55 மணிக்கு ஆரம்பித்து 11:55 மணி வரையில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது. சந்திரனை விழுங்கி ராகினுடைய வயிற்றுக்குள்ளே சென்று வெளியே வெளிப்பட்டு விடுவார். அந்த இடைப்பட்ட காலமே சந்திர கிரகணம். அதே போல சூரியனை விழுங்கி வயிற்றுக்குள்ளே சென்று வெளியே வந்து வருகின்ற காரணமே இடமே சூரிய கிரகணம். அந்த வகையிலே இன்று இந்த சந்திர கிரகணத்தின் பொழுது தர்பப்புல்லை கொண்டு வந்து வீட்டு வாசலே கட்டி வைத்து எல்லா பொருள்களின் மீது வைக்கின்ற பொழுது இந்த கிரகணத்தின் தோஷம் நம்மை பீடிக்காது. ஏனென்றால் பகலிலே எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக சூரியன் இருக்கிறான், இரவிலே நாம் செய்கின்ற நல்லது கெட்டதுக்கு சாட்சியாக சந்திரன் இருக்கின்றான். அதனாலே அவர்களை இந்த ராகு விழுங்குகின்ற இந்த கிரகணமானது நம் அனைவருக்கும் அந்த தோஷம் உண்டு. அதனால தர்பப்புல்லை கொண்டு வந்து, புற்களிலே உயர்ந்தது சிறந்தது தர்பப்புல், அந்த தர்பையை கொண்டு வந்து எல்லா இடத்திலும் வைக்கின்ற பொழுது இந்த கிரகணம் நடைகின்ற பொழுது கிரகணம் நடைபெறுகின்ற தோஷம் நம்மை பிடிக்காமல் இருக்கும். அந்த தோஷத்தால் நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கும். அதனால இன்று இரவு 9:55 மணிக்கு தொடங்குகின்ற சந்திர கிரகணம் இரவு 11:55 மணி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் புற்களிலே சிறந்த புல்லாக விளங்கக்கூடிய தர்ப புல்லை கொண்டு வந்து வீடுகளிலே கட்டி வைத்து சிறப்பாக அந்த தோஷம் நம்மை பீடிக்காத வகையிலே நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்து கர்ப்பிணி பெண்கள் யாரும் வெளியே வரக்கூடாது. இந்த கிரகணத்தின் பொழுது வெளிப்படுகின்ற அந்த கதிர்வீச்சுக்கள் நம் மீது படக்கூடாது. அதனால வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்து கர்ப்பிணி பெண்கள் ஆனவர்கள் கைகளையோ காதையோ தேய்ப்பது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் செய்தால் அது வயிற்றில் இருக்கிற குழந்தையை தாக்கி கிரகண கீடாக வந்து பிறக்கும். அதாவது அங்க பின்னம் உள்ள குழந்தையாக வந்து பிறக்கும். அதனாலே இந்த சந்திர கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது. கோயில் நடைகள்லாம் சாத்தி வச்சுருக்கோம். சந்திர கிரகணத்தின் பொழுது நல்ல நூல்களை படிக்கணும், நல்ல பாடல்கள் கேட்கணும். ஏன்னா எப்போவுமே நல்லதை கேட்டுட்டு இருக்கும்போது நல்லதை படிக்கும்போது கெட்டது நம்ம பக்கத்தில் வராது. சூரியன் இருக்கிற பொழுது இருட்டு வராது. அது மாதிரி நல்லதை படிக்கும்போது கெட்டது எதுவும் நம்மை நோக்கி வராது. அதனாலே உணவு சாப்பிடக்கூடாது. அதே போல் நாளை அனைவரும்
சோப்பு போடாமல், ஒரு இறப்புக்கு போய் வந்தால் சோப்பு போடாமல் மஞ்சள் போடாமல் எப்படி குளிக்கிறோமோ அதே போல் சோப்பு போடாமல் மஞ்சள் போடாமல் காலையிலே வெறும் தலையில் தண்ணீர் ஊற்றி குளிக்கணும். அப்போ தான் இந்த கிரகணத்தின் தோஷமானது நீங்க தெரிவித்து கொண்டு இந்த பயனுள்ள பதிவை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெற்று இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.